மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு தான் என்றும் துணை நிற்பேன் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். கலைஞர் உரை தொகுப்பு என்ற புத்தகத்தை மதிமுக சட்டத்துறை செயலாளர் வீரபாண்டியன் எழுதியுள்ளார். இந்த புத்தக வெளியீட்டு விழா தமிழேந்தர் தலைவர் கலைஞர் புகழ் போற்றுதல் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மு.க.ஸ்டாலின், வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது புத்தகத்தை ஸ்டாலின் வெளியிட திமுக முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். பின்னர் பேசிய வைகோ, தமிழ்நாடு, தமிழ் இனம், பண்பாட்டை காக்க இளைஞர்கள் வீறு கொண்டு வர வேண்டும் என்றும் உங்களை ஸ்டாலின் வழிநடத்துவார் என்றார். வழிநடத்துவதற்கு தளபதி இருக்கிறார். அந்த தளபதி இந்த இயக்கத்தை முன்னெடுத்து தலைமை தாங்கி செல்வார். என்னுடைய அருங்குணங்களும் உண்டு, என்னிடம் இல்லாத ஆற்றல்களும் அந்த தளபதிக்கு உண்டு. வழிகாட்டுவார். அதை வழிமொழிகிறேன். வணக்கம். இறுதியாக பேசிய ஸ்டாலின், 30 ஆண்டுகளாக தமிழக நலனுக்காக போராடியவர் வைகோ என புகழாரம் சூட்டினார். கலைஞரால் உருவாக்கப்பட்டவர் என கூறியபோது மேடையில் அமர்ந்திருந்த வைகோ கண் கலங்கினார். மேலும் இவை இல்லை என்றால் தமிழகத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடியிருக்க முடியாது என்றும் வைகோவை பாராட்டினார். உங்களுக்கு நான் எப்படி இருந்தேனோ அதுபோல் தம்பி ஸ்டாலினுக்கு என் வாழ்நாள் முழுவதும் உடனிருப்பேன் என்று சொன்னார். ஆக அவருக்கு துணை நிற்பேன் என்று சொன்னார். ஒரு முறைகள்ல பல முறை சொன்னார். அண்ணன் வைகோ அவர்களே, நீங்கள் எனக்கு துணையாக இருப்பது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு துணையாகவும் இருப்பேன் என்ற வாக்குறுதியை வழங்குவதற்காகத்தான் நான் இந்த விழாவிற்கே வந்திருக்கிறேன்.